தாவித் மியாண்டட் இவர் என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏன்பா ஒரு நல்ல டீமுக்கு அழகு முக்கியமான போட்டிகள் பெரிய பெரிய போட்டிகள்னு வர்றப்ப அங்கே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான். அதை விட்டு சின்ன சின்ன டீம் வரும்போது அவங்கள வச்சுட்டு நான் பெரிய ஆள்லாம் சொல்லக்கூடாது. பாகிஸ்தான் டீம் அதான் பண்ணுறதா இவர் சொல்லியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு இடத்துல கூட மேட்ச் நம்ம கையில் இருந்த மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க ஒன் சைடு கேம் ஆகிடுச்சு. இந்தியா தான் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து. எதுக்கு இந்த மேட்ச்சில் நீங்கள் 6 ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணுறீங்க? இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நம்ம முதல்ல ரிவ்யூ கொடுத்தப்ப கேட்டோம்ல, அதே கேள்வி தான் தலைமை கேட்டிருக்காப்புல. இதெல்லாம் என்னையா ஸ்ட்ராட்டஜி, யார் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்தது அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காப்புல. நீங்கள் பேசர்ஸே பெருசாக இல்லாமல் இந்த மேட்சை ஃபேஸ் பண்ணிடலான்னு எப்படி நினச்சிங்க? ஷஹீன் அஃப்ரிடி மட்டும் கூட்டு போயிருக்கீங்க பேசர்னு சொல்லிட்டு, அதுவும் அது சம்பிரதாயத்துக்கு அவர்கிட்ட போலிங் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் என்ன மாதிரி மூணுன்னு தெரியல. யார் இந்த முடிவு எடுத்துக்கின்ற மாதிரி செம அப்செட் ஆகிறோம். இவரை விடுங்க, மொயின் கான் அந்த டீமோட முன்னாள் கேப்டன், இன்னொரு முன்னாள் கேப்டன், இவர் என்ன வருத்தம் எடுக்கிறாரு, எனக்கு ஒரு மேட்ச் நடக்கும் போதும், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும் போதும் ஒரு நம்பிக்கை இருக்கும்பா. இந்த மேட்ச் நடக்கும் போதும் அதே நம்பிக்கையில் அந்த மேட்சை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அதில் நம்ம பிளேயர்ஸ் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இந்தியன் டீம் மாதிரி நான் சொல்லலை, அவர் சொல்கிறாரு இந்தியன் டீம் மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஆனால் நம்ம டீம் அப்படி கிடையாது. எப்போவுமே குரூஷியல் மேட்சஸில் மட்டும்தான் நாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் பயங்கரமாக. மற்ற போட்டிகள் ஆட்டமாக பார்ப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்த டீமோட பலம் அங்கே இருக்க ஒரு பிளேயர்ஸோட பலத்தை வச்சு தான் முடிவு பண்ணப்படும். ஸோ இந்தியன் டீமுக்கு எதிராக நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே கரெக்டாக சோபிச்சிருந்தாங்கன்னா நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஆனால் போங்க என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சம அப்செட்டில் இதெல்லாம் பேசியிருக்காரு. இவங்களை தாண்டி அகமது ஷேசாத் பாகிஸ்தான் டீமோட முன்னாள் பேட்டர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு சொல்லலாங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பாபர் இருக்கார்ல அவர் திரும்ப சொதப்பிட்டார்ப்பா, நம்ம எதிர்பார்ப்புகளை திரும்ப ஒரு முறை அவர் பூர்த்தி பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. பாபர் அதிகமாக தூக்கி பிடிச்ச ஒருத்தரே இவர் தான். அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை பார்த்தீங்களா, மேபி இந்த மேட்ச் தான் அவரோட லாஸ்ட் டான்ஸாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இட் மீன்ஸ் T20 அரங்கில் பாபரோட கடைசி போட்டியா இது இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக சொல்லலை, ஒட்டுமொத்தம் பாபரோட கடைசி போட்டியாக இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மூலமாக நம்மளுக்கு ஒன்று தெரியுது, இந்த ஃபார்மேட்டுக்கு பாபர் அசாம் வேர்த்தான ஒரு பர்சனே கிடையாது. இவரை போயிட்டு ஆகா ஓகன்னு தூக்கி வச்சிருமோனாலா சே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேட்குற நமக்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்கல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நிலைமை.